கேளுங்கண்ணா கேளுங்க. ரெண்டு கேள்வி கேளுங்க தலைவா. அஜித்தோட லாக்கப் விஷயத்துல காவல்துறையை அந்த நம்பர் பிளேட்டை மாத்தி ஒரு அழைச்சிட்டு போன. ஆனா இப்ப இந்த அந்த பர்டிகுலர் கேஸை பொறுத்த வரைக்கும் சிபிஐனுடைய வசத்துக்கு அந்த கேஸ் போயிருக்கு. அதனால் நிச்சயமாக சிபிஐ விசாரித்து நீதியை நிலைநாட்டணும். அதிலும் குறிப்பாக அந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காவல்துறை சில அதிகாரிகளே அஃபீஷியலா நம்பர் பிளேட்டை மாட்டியிருப்பதாக பத்திரிகை நண்பர்கள் நீங்கள்லாம் போட்டிருக்கிற 2 நம்பர் பிளேட்டு, ஒன்று TN1G ஒன்று, இன்னொன்று TN1G, கீழே இருக்கிற நம்பர் வேற. இதையெல்லாம் நிச்சயமாக சிபிஐனுடைய இன்வெஸ்டிகேஷன்ல இது உண்மை என்று கண்டு வந்தால் ஒரு அரசே தவறு செய்ய ஆரம்பித்தா மக்கள் யாரை நம்புவாங்கன்னா, எப்பவுமே அரசு தவறு செய்யக்கூடாதுன்னு நம்ம நம்புவோம். சிஸ்டம் தப்பு பண்ணக்கூடாதுன்னு. இன்னைக்கு சிஸ்டத்தை காப்பாற்ற வேண்டிய அதிகாரிகளே தவறு செய்ய ஆரம்பித்தால் அது எங்கே சென்று முடியும்? ஆனால் முதலமைச்சர் அவர்கள் இதற்கு முன்பு சொன்னாங்க, காவல்துறையினுடைய இன்டர்னல் ரிஃபார்ம்ஸ்க்காக நாங்க ஒரு ரிட்டையர்டு நீதியரசரை வச்சு 1 மேன் கமிஷனை போட்டாங்க. அந்த 1 மேன் கமிஷன் நீதியரசர் போட்ட பிறகு அவருடைய பாதுகாவலருக்கே ரோட்ல வெட்டு விழுந்துச்சு. அது வேற கதைங்கண்ணா. அது ரிப்போர்ட் என்னாச்சு? ஏன்னா 2 விதத்துலங்கண்ணா, நம்ம எல்லா இடத்துலையும் வந்து இன்னைக்கு காவல்துறையை குற்றம் சுமத்துகின்றோம். இந்த விஷயத்தை பொறுத்தவரை காவல்துறை செய்து தவறுதான். ஆனா இன்னொரு பக்கமும் இருக்கு. இந்த காயின்ல இன்னொரு பக்கத்தை பாருங்க. காவல்துறையில மொத்தமா நீங்க தமிழ்நாடு முழுவதும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு காவல்துறை பொறுத்தவரை அதிகமான பணிச்சுமையில் இருக்கிறாங்க. பந்தோபஸ்து பண்ணணும், அவங்களே கிரைம் பண்ணணும், அவங்களே லா அண்ட் ஆர்டர் பண்ணணும், அவங்களே நைட் டியூட்டி போகணும். போதுமான வசதிகள் இல்லை. 2 வீலர்ல பைக்கில் காவல்துறை அவங்களே இரவு ரோந்து போறாங்க. ஸோ காவல்துறையினுடைய பணிச்சுமையும் ஒரு பக்கம் மிக 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 அதிகமா இருக்கு. அதனால் காவல்துறையில எங்கேயோ 2-3 காவலர்கள் தவறு செய்வதற்காக ஒட்டுமொத்த காவல்துறையும் நாம் தவறு செய்து விட்டார்கள் என்று சொல்வதை விட இந்த அஜித் கேஸ்ல காவல்துறை தவறு செஞ்சிருக்கிறாங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் காவல்துறையை மேம்படுத்துவதற்கு முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்தார் அதுவும் சொல்லணும். காவல்துறையை ஷிஃப்ட் சிஸ்டம் கொண்டு வருவதற்கான நேரமா? நாமெல்லாம் நல்லா இருக்கிறோம்னா மாசமா சம்பளம் வாங்குறோம், நிம்மதியா இருக்கிறோம். காவல்துறை ஏன் 16 மணி நேரம் வேலை செய்யணும்? நாம் அதையும் புரிஞ்சுக்கணும் இல்லைங்கண்ணா. காவல்துறை எதற்காக கடினமாக நமக்காக உழைக்க வேண்டும்? அதுவும் தமிழகத்தை காவல்துறையினுடைய சேலரி பார்த்தீங்கன்னா தெலங்கானா கம்பேர் பண்ணீங்கன்னா அதை விட தமிழகத்தில் காவல்துறை வாங்கக்கூடிய சம்பளம் குறைவு. ஏன்னா இதையும் பார்ப்போன்னு நான் சொல்றேன். அதனால் முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை காவல்துறை நண்பர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு ஒரு கமிஷன் போட்டுட்டோம், ஸ்டடி பண்ணட்டும், அவங்களுடைய பணிச்சுமையை குறைக்கட்டும். ஆனா அஜித்குமார் கேஸாக இருந்தாலும் கூட தூண்டுதல் இல்லாம ஒரு காவல்துறையினுடைய கான்ஸ்டபிள் வேலை இல்லாம போய் அஜித்குமாரை துன்புறுத்த போறாரா? அவருக்கு என்ன பர்சனல் இன்ட்ரெஸ்ட் அது இருக்கா? வெளியே இருக்கக்கூடிய அதிகாரிகள் தூண்டுறாங்க. வெளியே இருக்கக்கூடிய பணம் படைத்தவர்கள், வெளியே இருக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவர்கள் ஒரு கான்ஸ்டபிளை தூண்டினதுக்கு அப்புறம் அவர் தப்பு பண்றாரு. அஜித்துக்கும் அந்த துன்புறுத்திய கான்ஸ்டபிளுக்கு என்ன சம்பந்தம்? மாமா மச்சானா? அதனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை நாம நேரடியாக காவல்துறை என்று சொல்வதை விட தப்பு நடந்திருக்கு, சிபிஐ என்கொயரி பண்றாங்க. காவல்துறையின் மீது இருக்கக்கூடிய அழுத்தத்தை குறைக்கும் வரை தமிழகத்தில் அது நடந்துகிட்டே தாங்க இருக்கும். பணிச்சுமை அதிகம், காவல்துறை ரெக்ரூட்மெண்ட் நடக்கிறது இல்லை. நேற்று பார்த்த ரொம்ப அழகா அந்த டிஒஎஸ்பி அவர் ட்ரைனிங்ல அவர் அந்த வால் வாங்கியிருந்தாரு, சார்ட் ஆஃப் ஹானர், பெஸ்ட் ட்ரைனிங். எவ்வளோ அற்புதமா வந்து தன் மனைவியின் மீது மண்டியிட்டு அந்த சார்ட் ஆஃப் ஹானர் சார்டை கொடுத்து அந்த மெடல் எடுத்து அப்பா கொண்டு அம்மா கொண்டு குழந்தை கொண்டு மாட்டி பார்ப்பதற்கே கண்கொள்ளா காட்சி. அப்ப நினைச்சேன் பணியில சேரும் பொழுது இவ்வளவு அற்புதமா சேர்ந்திருக்காரு. இதே டிஒஎஸ்பி அவர்கள் 10 ஆண்டுகள் கழித்தும் குடும்பத்தின் மீது அந்த பாசமா இருப்பாரா அப்படின்னு. ஏன்னா அந்த நியாயமான கேள்விங்க. அதனால் காவல்துறையின் மீது இருக்கக்கூடிய பணிச்சுமையும் ஸ்ட்ரெஸ்ஸும் குறைப்பதற்கு முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும். சும்மா காவல்துறையை பயன்படுத்திட்டு இருந்தா என்னென்ன பிரயோஜனம்? அது பண்ணாத வரைக்கும் இன்னொரு அஜித்து நடக்கும். அதனால் சமுதாயமாக நாம் எல்லாம் கேள்வி எழுப்பணும். காவல்துறையை சுத்தப்படுத்தி ரிஃபார்ம் பண்ணி அவர்களுக்கு தேவையான சலுகைகளும் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக நான் பார்க்கிறேன். ஆட்சியில் பங்கு கொடுப்பதற்கு நாங்கள் இன்னும் ஏமாந்துருக்கலன்னு சொல்லியிருக்காரு. நயினார் அண்ணனுடைய பேட்டி நான் பார்த்தேன். நம்முடைய தலைவர் நயினார் அண்ணன் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி அந்த பொருள் நான் பேசல, வேற ஏதோ பொருள்ல பேசினேன் அப்படின்னு சொன்ன பிறகு இந்த விஷயம் என்னை பொறுத்தவரை நான் முடிந்ததாக கருதுகின்றேன். காரணம், நயினார் அண்ணன் சொன்னாங்க, இந்த மாதிரி எனக்கு அவர் தொலைபேசி மூலமாக அழைத்திருந்தார், நான் அந்த அர்த்தத்துல பேசல, நான் வேற ஏதோ அர்த்தத்துல பேசுறேன். ஆனா புத்தம் பொதுவாக உன்னை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன், பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாங்கள் யாரையும் ஏமாற்றுகின்ற கட்சி கிடையாது, அதே நேரத்துல ஏமாறக்கூடிய கட்சியும் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு தன்மை இருக்கு, நாங்க யாரையும் ஏமாற்ற மாட்டோம், நாங்க யாரையும் அடிச்சு பிடுங்க மாட்டோம், நாங்க எந்த கட்சியும் கீழே தள்ளி நாங்கள் வளர வேண்டும் என்று நினைப்பதில்லை, அதே நேரத்துல நாங்களும் ஏமாற மாட்டோம். அதனால இந்த விஷயத்தை பொறுத்தவரை நயினார் அவர்கள் சொன்ன பிறகு இந்த பிரச்சனை அது முடிந்ததாக. இது பிரச்சனைன்னு சொல்றதை விட பத்திரிகை நண்பர்கள் ஒரு பர்டிகுலர் இதை வந்து ஹைலைட் பண்ணிடுங்க, அது மிஸ்கோட் ஆயிருச்சா இல்லை அர்த்தம் என்ன அப்படிங்கிறதுக்கு அவங்க தரப்புல விளக்கம் அளித்த பிறகு எங்களுடைய மாநிலத்தினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் கூறிய பிறகு
இதை பற்றி நான் இதற்கு மேல் பேசினால் சரியாக இருக்காது. அதே போல விளக்கம் கொடுத்துட்டீங்க. நீங்க அமித்ஷா சொல்றதுதான், மத்திய அமைச்சர் சொல்ற அமித்ஷா சொல்றதுதான் நாங்க பின்பற்ற முடியுங்கிறத சொல்றீங்க. அப்புறமா தொடர்ந்து ஆனா நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த கூட்டணி அமைத்ததுல என்னுடைய பங்கு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லியிருப்பேன். ஸோ எங்களுடைய தரப்புல சம்பந்தப்பட்ட தலைவர்கள் பேசுவாங்க. என்னுடைய முடிவுல நான் உறுதியாத்தாங்க நான் இருக்கேன். நான் எப்பவுமே முடிவை மாற்றியது கிடையாது. 2021 அரசியல் நிலைப்பாடு எதற்காக பாரதிய ஜனதா கட்சி தொண்டனாக இருக்கின்றனோ அந்த நிலைப்பாடில் எந்த மாற்றம் இல்லை. அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் பதவியிலிருந்து அகற்ற வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். தலைவர்களும் புரிந்து கொள்வார்கள். முதல்ல மாதிரி அரசியல் களம் இல்லை, கட்சிகளும் வலுவிழந்திருக்கிறார். ஒரு கட்சி தனிப்பட்ட முறையில அவங்க மெஜாரிட்டியோடு ஆட்சி அமைக்க முடியுமா எனக்கு தெரியலீங்க, எனக்கு தெரியாது. திமுக தானாக தனியா ஆட்சி அமைப்பாங்களா தெரியாது. இன்னைக்கு திமுக ஆட்சி அமைப்பது மாதிரி எனக்கு தெரியல. மக்களுடைய கோபத்தை நான் பார்க்கிறேன். அதே போல எந்த ஒரு கட்சியும் தனியாக ஆட்சி அமைக்க முடியுமா? அல்ல கூட்டணி எல்லாம் சேர்த்து பலமாக எல்லா கட்சியினுடைய தொண்டர்களையும் உழைக்க வைத்து அதன் மூலம் ஆட்சிக்கு வர முடியும். அது 1980, 90, 2000 தமிழகம் அல்ல. 2024 தேர்தலே ஒரு சாட்சி. 2024 பாராளுமன்ற தேர்தல் ஒரு சாட்சி. எந்தெந்த கட்சியினுடைய வாக்கு சதவீதம் எவ்வளவு என்பது எல்லோருக்குமே தெரியுங்க. ஆனால் நான் யாரையும் குறைத்து மதிப்பிடவில்லை. அதே நேரத்தில் மற்ற கட்சிகளும் இன்னொரு கட்சியை குறைத்து மதிப்பிட வேண்டாம் என்றுதான் சொல்லுகின்றேன். இது பரஸ்பரம் எல்லா கட்சியும் இன்னொரு கட்சியை சகோதரத்துவமாக பார்க்கும் பொழுது எல்லா கட்சிகளும் இன்னொரு கட்சிக்கு உதவி பண்ணுவாங்க. இதை பொறுத்த வரைக்கும் சகோதரத்துவமாக எல்லோரும் வளர வேண்டும், எல்லோரையும் வளர்த்தி செல்ல வேண்டும் என்பதுதான் இதுல நோக்கம், இதுல எண்ணம். அதனால இதுல தேவையில்லாத விஷயங்களை நான் பேச வேண்டாம் என்று நினைக்கின்றேன். அது பேசினாலும் அது தவறு. காலம் இருக்கிறது, காத்திருங்கள். அதே நேரத்தில் இது யார் சம்பந்தப்பட்ட தலைவர்கள் பேசியிருந்தார்களோ அவர்களுடைய பொறுப்பு, அதற்கு காத்திருக்கும். தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு கட்சி எங்களோட கூட்டணியில இணையத்துக்கு வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் ஒரு தனியார் தொலைக்காட்சி கொடுத்த பேட்டி. ஆனா எனக்கு தெரியாதுங்கண்ணா, நான் எந்த பேட்டியும் பார்க்கல, யார் கொடுத்த பேட்டியும் பார்க்கல. நீங்க நேரா ஒரு கேள்வி கேட்கறீங்க, நான் ஒரு பேட்டி பார்த்துருந்தா நான் பதில் சொல்லலாம். நீங்க கேட்கிற கேள்விக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை பத்தி நான் சொல்றேங்க. சரி, இப்போ மயிலாடுதுறை டிஎஸ்பி கலால் பண்ணியிருக்காரு. அவர் புரோட்டோகாலுக்கு ஏதோ அவர் வண்டி கொடுக்கலன்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். ஒரு யூனிஃபார்ம்டு ஆபீசர் ஊடகத்துல பேசுவது தவறு, அது ஒரு பக்கம். ஆனா அவரே அதை சொன்னாரு, வேற வழி இல்லாம நான் ஊடகத்துல பேசுறேன்னு சொன்னார். அதையும் நம்ம அந்த கோணத்தை ஏத்துக்கணும். என்னுடைய இது என்னன்னாங்கன்னா, ஒரு ஆபீசரும் கூட தன்னுடைய தரப்பை வைத்த பிறகு, அதிகாரிகள் மீது குற்றம் சுமத்திய பிறகு, சில நேரத்துல ஒரு அதிகாரியும் கூட பொறுமையை கடைபிடிப்பது நல்லதுங்கண்ணா. தொடர்ந்து ஒரு அதிகாரியும் பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவர் இருக்கக்கூடிய அந்த யூனிஃபார்முக்கும் அந்த பதவிக்கும் அழகாக இருக்காது, அது பொறுப்பாக இருக்காது. அவர் தரப்பை வச்சுட்டாரு, பத்திரிகை முன்னாடி வச்சுட்டாங்க. நண்பர்கள் நீங்களும் அதை கையில் எடுத்துட்டீங்க, நீங்களும் கேள்வி கேட்குறீங்க, நீங்களும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட தலைவர்களை போய் கேட்குறீங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் தான் அந்த துறையினுடைய தலைவர், அவர் தான் பதில் சொல்லணும். அதன் பிறகு தொடர்ந்து இது பேசிக்கிட்டே இருந்தா, காவல்துறை அதிகாரியும் பேசிக்கிட்டே இருந்தா தவறா போயிருங்கன்னா, நான் என்னை பொறுத்தவரை நேர்மையா இருந்திருக்கிறாரு, அவர் பேசியிருக்கிறாரு, நிறைய கைதுகள் செஞ்சிருக்கிறாரு. ஆரம்பத்தில் அது வன்மம் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது, இப்பொழுதும் அப்படிதான் தெரியுது. இதற்கு மேல் அதிகாரி அவர்கள் அரசை நம்பி அதை விட்டுவிட்டு, பத்திரிகையை நம்பி விட்டுவிட்டு அமைதியாக இருப்பது நல்லது. ஏன்னா தேவையில்லாம மன உளைச்சல் ஒரு உடம்பை அவர் கெடுத்துக்குவார். குற்றச்சாட்டு வச்சிட்ட பிறகு அதை ரெட்டிஃபை பண்ணாம அவர் மேல இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட் தான் சொல்றாங்க. அந்த பாயிண்ட் தான் சொல்றேன். குற்றச்சாட்டு வைத்த பிறகு ஒரு 15 நாள் ஆக்ஷன் எடுக்கலாம், நாங்களாம் கேள்வி வைப்போம்ல, சும்மா இருக்க போறோமானே. அவர் 3 நாளா குற்றச்சாட்டு வச்சுட்டாருன்னு நீங்களும் சும்மா இருக்க போறீங்களா? பத்திரிகை நண்பர்கள் நீங்களும் கேள்வி வைப்பீங்க, ஐஜிஎஸ்பி விடவா போறீங்க, நீங்களும் கேள்வி வைக்கத்தான் போறீங்க. தினமும் பேசிக்கிட்டே இருந்தா என்ன ஆகுனாங்கன்னா, அந்த குற்றச்சாட்டினுடைய தன்மை நீர்த்து போய்விடும் என்று சொல்லுகின்றேன். ஒரு காவல்துறை அதிகாரி அதிகமா பப்ளிக் பிரஸ்ல பேசக்கூடாதுன்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய கருத்துரிமை ஒரு காவல்துறைக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அரசியலமைப்பு சட்டத்துல நம்மளை போல் ஒரு காவல்துறை நண்பர், ஒரு சகோதர சகோதரி ஓப்பனா சில விஷயத்த பேச முடியாது. குற்றச்சாட்டு வச்சுட்டாங்க, கொஞ்சம் பொறுமை. நீங்களா இருக்கீங்களா, நீங்க கேள்வி கேட்பீங்கல்ல, பதில் சொல்லாம விட்டுருவீங்களா? கொஞ்சம் பொறுமை. அது தினமும் பேச பேச என்ன ஆகுனா, அந்த குற்றச்சாட்டினுடைய வீரியம் நீர்த்து போய்விடும் என்கின்ற கருத்தை நான் பதிவு செய்யறேன். அவ்வளவுதாங்க. வேறங்க சார் ஒண்ணும் இல்ல சார். இப்போ திருட்டு சம்பவங்கள்ல குற்றவாளியை பிடிக்கிறாங்க, ஆனா ரெக்கவர் பண்ண முடியல அப்படின்னு போலீஸ் தரப்புல சொல்றாங்க. உங்களுக்கே தெரியும், ரெக்கவர் பண்ண முடியல சார், நாங்க பிடிச்சோம் ஒப்படைச்சிட்டோங்கிறாங்க. இதனால ஒவ்வொரு வீட்டுல 13, 40, 50 சவரன் கொல்லப்பட்ட மக்கள் தான். ஐயா, நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சீக்கிரட்டை சொல்றேன். நீங்க பத்திரிகை நண்பர்கள், நீங்க ஒரு சின்ன RTI போட்டு உங்க நிறுவனத்தின் மூலமாக தமிழ்நாட்டில் ரெக்கவரி ரேட்டை பாருங்க. நல்ல காவல்துறையை 20% தாண்டாது. ஒரு நல்ல காவல்துறையா இருக்குதுன்னா ஒரு மாநிலத்துல ஒரு 100 பவுன் காணாம போகுதுன்னா ரெக்கவரி 20 பவுன் தான் இருக்கும். 80% காணாம போயிடும். அந்த 20 பவுனை ரெக்கவர் பண்றதுக்கு தான் மனித உரிமை மீறல், மிளகா பொடியை கொண்டு போய் பிறப்புறுப்புல வைக்கிறது, சித்திரவதை, டார்ச்சர், இவ்வளவு விஷயம் நடக்குது.
இன்னைக்கு என்னை பொறுத்தவரை இந்தியாவில் அரசு முடிவு செய்யணும். அது திருட்டு போயிருச்சு, காணாம போயிருச்சு, காவல்துறை ஒத்துக்கிட்டாங்கன்னா அரசே இன்சூரன்ஸ் போட்டு பணம் கொடுக்கணும். அதற்கான நேரமும் காலமும் வந்துருச்சு. இவ்வளவு பெரிய அரசுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்கண்ணா. ஒரு திருட்டு போன பிறகு காவல்துறை அதிகாரி அதை ஏ ரிப்போர்ட், பி ரிப்போர்ட், சி ரிப்போர்ட்டுப்பாங்க. என்னால் பிடிக்கவே முடியல, 1 வருஷம் ஆச்சு, கண்டுபிடியே முடிக்க முடியல, அந்த கேஸை க்ளோஸ்டுப்பாங்க, சி ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. சி ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்கன்னா அரசு அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு எவ்வளவு தங்கம் காணாமல் போச்சோ, சந்தை மதிப்பு என்னவோ அதை அவங்களுக்கு அரசு ரீஇம்பர்ஸ் பண்ணணும். ஏன்னா இதுக்கான நேரம் வந்துருச்சு. அது 1980, 90 இந்தியா கிடையாது. இன்னைக்கு 2025 இந்தியாவில் இது சாத்தியம். அரசுக்கு இது பெரிய செலவெல்லாம் ஆகாது. ஆனால் 1 வருஷம் அரசு டைம் எடுத்துக்கணும். கான்ஸ்டபிள், இன்ஸ்பெக்டர் அவங்க முயற்சி பண்ணி பிடிக்கட்டும். ஏன்னா நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா 1 வருஷத்துக்கு அப்புறமும் ஃபேக்காக 2 பேர்த்த கூட்டு வருவாங்க. 2 பேர்த்து மேலே ஃபேக் கேஸை போட்டு உள்ள அனுப்புவாங்க. ரெக்கவரியே காட்ட மாட்டாங்க. ரெக்கவரி காட்டலின்னா அது ஃபேக் கேஸ்ன்னு அர்த்தங்கண்ணா. பாதி நேரத்தில் ரெக்கவரி இல்லைன்னா பேருக்காக, ப்ரெஷருக்காக கைது பண்ணிட்டாங்க. அதனால அரசே இன்சூரன்ஸ் பாலிசியை போட்டு ஒரு மாநிலத்தில் 1 வருடத்திற்குள்ள, ஏன்னா எல்லாம் மிடில் கிளாஸ் மக்கள், அவங்களுடைய லைஃப்னுடைய சம்பாதியம் அந்த கோல்டில் இருக்கு. 30 வருஷமா 40 வருஷமா குழந்தைகளுக்காக, திருமணத்திற்காக சம்பாதித்த கோல்டு ஒரு நைட்ல காணாம போயிடும். இந்தியா, குறிப்பாக மாநில அரசுகள் இதை யோசிச்சு ஆராய்ந்து அதற்கு ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியை கொண்டு வந்து அவர்களாகவே அந்த மிடில் கிளாஸ் குடும்பத்திற்கு ரீஇம்பர்ஸ் பாலிசி கொண்டு வந்துட்டாங்கன்னா உலகத்துக்கே தமிழகம் ஒரு மைல்கல்லா இருக்கும். இதையெல்லாம் முதலமைச்சர் யோசிக்கணும். இதை யோசிக்காம வேற ஏதோ நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். இந்த மாதிரி யோசிச்சா கண்டிப்பா மக்களுக்கு நல்லது நடக்கும். அதிமுக கூட்டணியோட பாஜக இருக்கிறது வந்து அண்ணாமலை அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அதனால அந்த கூட்டணி உடைப்பதற்காக அந்த கூட்டணிக்கு எதிராக பேசுவதற்கு கூட்டணிக்கு எதிராக பேசலாம், பட்டியல் போடுங்க தலைவா. நீங்க தானே கேட்கறீங்க, பட்டியல் ஒண்ணு சொல்லுங்க. கூட்டணிக்கு எதிராக எங்க பேசணும்? கூட்டணி தலைவர்கள் ஆட்சியில் பங்குன்னு யார் சொன்னா? யார் சொன்னா? ஆட்சியில் பங்குன்னு இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் சொல்றாரு. நான் எங்க சொன்னா? அவர் சொன்னதை நான் சொன்னேன். கரெக்டா? இந்த கூட்டணி நடந்து முடிந்ததுல என்னுடைய பங்கு இருக்குன்னு எங்க சொன்னா? அமித்ஷாஜி அவர்களும் இபிஎஸ் அவர்களும் அந்த மேடையில் உட்கார்ந்த பொழுது இந்த மேடையில் அமித்ஷாஜி பக்கம் உட்கார மாட்டேன்னு நான் சொன்னா? அதுக்கப்புறம் 3 மாசமா அமைதியா இருக்கிறேன்னா? இப்பவும் பத்திரிகையாளர் சந்திப்பை நான் கூப்பிட்டேன்னா இல்ல ஏர்போர்ட்ல வண்டியை நோக்கி போகும்போது என்னை மறிச்சு நீங்க நிக்கிறீங்களா? எங்கேயாச்சும் கூட்டணிக்கு எதிராக ஒரு கருத்தை நான் பேசி வைக்கிறாங்கன்னா என் பாட்டுக்கு சிவனேன்னு, என் ஆடு மாடு, என் கிரிக்கெட்டு, என்னுடைய ஃபவுண்டேஷனு, கீழே இருக்கக்கூடிய மக்களை சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். கட்சியில முக்கியமான வேலைன்னா போய் வேலை செய்யறேன். அரசியல் மாற்றத்திற்காக அன்னைக்கே சொன்னேன், நான் காத்திருக்கிறேன்னு சொன்னேன். அதற்கான ஒரு நேரமும் காலமும் வரும், அதுவரை காத்திருக்கேன். இந்த கூட்டணிக்கு எதிராக எங்கேயாச்சும் நான் ஒரு கருத்து பேசினா நீங்க சொல்லுங்க. இல்ல ஆனா நீங்க ஒரு கருத்து. ஆனா அந்த கொள்கையில அந்த பேரணி தொடங்கும் போது நீங்க கலந்துக்கூடாதே ஒரு விமர்சனம். அண்ணா ஒரு நிமிஷம், நான் எதுக்கு நான் கலந்துக்கணும்? நான் எதுக்கு? எண்மண் எண் மக்கள் யாத்திரை தொடங்க பொழுது அதிமுக கட்சியிலிருந்து முன்னாள் அமைச்சர்கள் வந்தாங்க. இன்னைக்கு இந்த பேரணி துவங்கிய போது எங்களுடைய கட்சியிலிருந்து மாநில தலைவர் அவர்களும் இருக்கிற அமைச்சர் அவங்களும் தேசியத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பார்வையாளர் போயிருக்கிறாங்க. எது கலந்துக்கணும்னா அந்த கட்சியினுடைய காரியகர்த்தா, கட்சியின் சார்பாக மாநில தலைவர் போயிருக்கிறாங்க, கட்சியின் சார்பாக எங்களுடைய அமைச்சர் போயிருக்கிறாங்க, கட்சியின் சார்பாக எங்களுடைய அகில இந்திய பிரதிநிதிகள் போயிருக்கிறாங்க. இதை தாண்டி யார் கலந்துக்கணுங்கன்னா முறைப்படி யார் செல்ல வேண்டுமோ அவர்கள் போயிருக்கின்றாங்க. இதுல என்ன இருக்கு? கோவை தொகுதியில முக்கியமான